அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அகமலர்ந்த அன்பு வணக்கங்கள். ஒரு சீடர், குரு, மனிதனுக்கு எத்தனை கண்கள் என்ற கேள்வி கேட்டுள்ளார். மனிதனுக்கு 5 கண்கள் இருக்கிறது. என்ன குரு, 5 கண்கள் உண்மையா? உண்மைதான். நமக்கு தெரியவில்லை, தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லை, இல்லையா? எல்லோருக்கும் நாம் 2 கண்களை மட்டும்தான் பார்க்கிறோம். நாம் புறத்தால் பார்க்கின்ற இந்த 2 கண்கள் தான் நம்முடைய முகத்தில் இருக்கிறது என்று உலகில் வாழும் சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனால் சித்தர்கள் ஒரு மனிதனுக்கு 5 கண்கள் இருக்கிறது என்பதை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பையே கண்டுபிடித்தார்கள். 2 புருவத்திற்கு மத்தியில் ஒரு கண் இருக்கிறது. இது 3வது கண். இது ஓரளவு எல்லோருக்கும் தெரியும். எப்படி? சிவபெருமானுக்கு 3வது கண் இருப்பதாக எல்லா படங்களிலும் கோயில்களிலும் வரைந்து வைத்திருப்பார். அதனால ஓஹோ 3 கண் இருக்குது, இதை ஒத்துக்கிறோம், இல்லையா? உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 3வது கண் உண்டு. என்ன, 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த 3வது கண்ணை அகக்கண் என்று சொல்கிறோம். இந்த அகக்கண்ணை வைத்து கொண்டுதான் சித்தர்கள் பல அற்புதங்களான காரியங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். நம்முடைய புறக்கண்கள் நாம் பார்க்கின்ற போது எவ்வளவு தூரத்திற்கு நாம் காட்சிகளை காண முடியுமோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் இந்த கண்ணுடைய ஒளி வீச்சு இருக்கும். ஆனால் அகக்கண்களுடைய ஒளி வீச்சானது மேலே இருக்கின்ற வானவெளியை தாண்டி பிரபஞ்சத்தில் இருக்கின்ற வெட்டவெளிக்கு அப்பாலும் செல்லும். எப்படி குருஜி, இது உண்மையா? உண்மைதான். வெஸ்ட் ஜெர்மனிஸ் விஞ்ஞானிஸ் சித்தர்களுடைய வாழ்க்கை முறைகளை பல ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதிலே மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் மிக ஆர்வத்தோடு ஆராய்ச்சி செய்கிறார்கள். சித்தர்கள் மனிதனுக்கு 2 கண்களுக்கு நடுமையத்தில் புருவத்திற்கு மேலே இந்த இடத்தில் 3வது கண் இருக்கிறது என்று எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கண்களின் மூலமாக தான் வானவியலில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் கண்டு உணர்ந்து வந்து ஓலைச்சுவடிகளில் அதை உண்மைகளாக தெரியப்படுத்தினார்கள், இல்லையா? அப்போ அது உண்மையாக இருக்குமா என்பதற்காக இறந்து போன பல பேருடைய தலையை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த கபாலத்தை பிளவு செய்து பார்த்தபோது இந்த 2 புருவத்துக்கு மத்தியில் 3வது கண் இருப்பது உண்மை என்பதை உலகிற்கு தெரியப்படுத்தினார்கள். என்ன, நம்முடைய புறக்கண்கள் ஒரு கோழி முட்டையினுடைய அளவு சைஸ் இருக்கும், பட்டாணி அளவு சைஸில் தான் இருக்குது. இது முட்டை சைஸில் கிடையாது. இங்கே இருக்கிற கண் இந்த பட்டாணி சைஸ் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்றது மாதிரி வெளியே இருக்கின்ற புறக்கண்களுடைய ஒளி வீச்சை விட பல கோடி மடங்கு அதிகமான ஒளி வீச்சை கொண்டது அகக்கண்ணாகும். நம்ம புறக்கண்ணில் இருக்கிற குவி லென்ஸுடைய தரத்தை விட பல கோடி தரத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது இந்த பட்டாணி சைஸ் இருக்கின்ற இந்த 3வது கண்ணு. அதனால்தான் இந்த 3வது கண்ணை வைத்துக்கொண்டு
சித்தர்கள் தான் அமர்ந்த இடத்தில் இருந்து தவத்தின் மூலமாக புறக்கண்களை மூடிக்கொண்டு அகக்கண்ணை திறந்து கொண்டு வானவெளியில் நடக்கின்ற ரகசியங்களை, வித்தைகளை, ஆற்றல்களை, கிரகங்களை, நட்சத்திரங்களை எல்லாம் அதனுடைய சுழற்சி எப்படி இருக்கிறது, அதனுடைய வீச்சு எப்படி இருக்கிறது, பூமியிலிருந்து அதனுடைய தூரம் எப்படி இருக்கிறது போன்ற வானவியலுடைய ரகசியங்களை கண்டுபிடித்து எழுதி சென்றார்கள். அது மட்டுமில்ல, வானத்தில் நடக்கின்ற எல்லா விதமான கிரகங்களாக இருந்தாலும் சரி, மீன்களாக இருந்தாலும் சரி, எதையும் ஒரு மனிதனால் அடக்கி ஆள முடியும் என்ற மாபெரும் ரகசியத்தை உலகிற்கு தெரியப்படுத்தினார்கள். இது எப்படி அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்றார்கள். அண்டத்தில் இருக்கிறது பூரா இந்த உடம்புல இருக்குது, இந்த உடம்புல இருக்கிறது பூரா அண்டத்தில் இருக்கு. அப்போ வானவெளியில் இருக்கின்ற கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்பது சித்தர்களுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக தான் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தினார்கள். இதை பற்றி விலாவரியாக பின்னாடி பேசுவோம். அப்போ மூன்றாவது கண் என்ற ஒன்று இருப்பது உண்மை. முடிஞ்சதா? இது மூன்றாவது கண். இப்போ நாலாவது ஒரு கண் இருக்கிறது, அது இந்த இடத்துல இருக்குது. அதற்கு உச்சி கண் என்று பெயரை வைத்தார்கள். அந்த கண்ணுடைய தன்மை என்ன அப்படின்னா, அதை திறந்து கொண்டால் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை எல்லாம் அந்த திறந்து கொண்ட கண்களின் மூலமாக வெட்டவெளிக்கு அனுப்ப முடியும். வெட்டவெளியில் இருக்கின்ற அனைத்துடைய அலைகளை, செய்திகளை, காட்சிகளை அனைத்தையுமே அந்த கண்ணின் மூலமாக உள்ளே ஈர்த்து உணர முடியும். ஆக ஒரு மனிதன் வானொலி நிலையமாக, தொலைக்காட்சி நிலையமாக மாற முடியும் என்பதுதான் உண்மை. எங்கேயோ நடக்கின்ற நிகழ்வுகளை கண்டு உணர்ந்தார்கள், கண்டு தெளிந்தார்கள் சித்தர்கள்னு சொல்லுவோம். இது என்ன சொல்கிறோம் நம்ம, டெலிபதி என்று சொல்கிறார்கள். இங்கிருந்து ஒரு செய்தியை எங்கேயோ அனுப்பிச்சா அங்கே போய் சேரும் இல்லையா? அந்த டெலிபதி என்பது தொலை தூர உணர்தல், தொலை தூர காட்சி உணர்தல் என்று சித்தர்கள் தமிழில் கூறி சென்றார்கள். அதுதான் இன்றைய ஆங்கிலம், விஞ்ஞானம் பல்வேறு பெயர்களை வைத்து அழைக்கிறது. அப்போ அவர்களுடைய எண்ணங்களை திணித்து அதற்கு ஒரு வலுவேற்றி அதை இந்த கண் வழியாக பிரபஞ்சத்தில் கலக்கிறார்கள். அது சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சேர்கிறது. அதே போல் பிரபஞ்சத்தில் நடக்கின்ற எல்லா விதமான உண்மைகளை இந்த கண்ணின் மூலமாக ஈர்க்க முடியும். ஆக ரிசீவ் பண்ண முடியும், டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அந்த அற்புதமான அந்த சக்கரா இங்கே இருக்கிறது. இந்த சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, உச்சி கண், பிரம்மேந்திரம், 1008 தாமத இதழ். அப்போ அந்த கண் இருப்பது உண்மை. இந்த கண்ணுக்கு மற்றொரு மதிப்பு இருக்கிறது. என்னன்னா, நம்முடைய உயிரானது வெளியேறும்போது, நம் உடலை விட்டு வெளியேறும்போது நவதுவாரங்கள் வழியாக வெளியேறினால் மனிதனுக்கு மறு ஒரு பிறப்பு உண்டு. அதே இந்த உச்சிக்கண் வழியாக வெளியேறினால் மறுபிறப்பு இல்லாத நிலையை மனிதன் அடைய முடியும். இது உண்மை. அப்போ அந்த உச்சிக்கண் வழியாக உயிரை, ஆன்மாவை வெளியேற்றுகின்ற அந்த வித்தை இருக்குது பார், அந்த வித்தை தான் மகர வித்தை என்று பெயர். அப்போ உச்சிக்கண் என்பதும் உண்டு. பின்னாடி பிடரிக்கண் என்ற ஒன்று உண்டு. இதை உயிர் முடிச்சு என்று சொல்வார்கள். அந்த இடத்துல மிக வேகமாக அந்த இடத்துல அடித்தா மனிதனுடைய உயிர் போய்விடும். அதனால் அதை உயிர் முடிச்சு என்றார்கள். ஆதி காலத்து மனிதர்கள் மரங்களில் ஏறி பழங்களை பறித்து உண்ணுவதற்கு ஏறும்போது தவறி கீழே விழுந்து விட்டால், சிறிய கல்லானது அந்த பின்னே இருக்கின்ற அந்த கண் மீது பட்டு விட்டால் அவனுடைய உயிர் போவதை அந்த ஆதி காலத்து மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்போ அந்த கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதனால் என்ன பண்ணாங்க,
தன்னுடைய முடிகளை எல்லாம் சுற்றி வளைத்து அந்த இடத்தில் வைத்து கட்டிவிட்டார்கள். பின்னால் அது பெண்களுக்கு கொண்டையாக வந்தது. அதுதான் கொண்டையினுடைய ரகசியம். அப்போ அது கீழே விழுந்தால் அந்த கொண்டை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இந்த ஜடாமுடி பாதுகாப்பாக இருக்கும். சித்தர்கள் பின்பக்கம் குடுமி வைத்து கொள்வதும் அதுதான், பெண்கள் கொண்டை வைத்து போட்டுக்கொள்வதும் அதுதான். இது பிடரிக்கண்ணை பாதுகாப்பதற்கு. இந்த பிடரிக்கண் என்பது சித்தர்களுடைய பரிபாஷையில் மிக மிக டேஞ்சரஸான ஒன்று. அதனால் அதை எந்த காரணத்தை கொண்டும் மனிதர்களுக்கு அதனுடைய செயலை செய்ய வைப்பதற்கு தெரிவிக்கக்கூடாது என்று மறைத்து விட்டார்கள். ஏன்னா ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கலாம், பின்னாடி எங்கேயோ நடப்பதை அந்த பின்பக்கம் இருக்கின்ற அந்த பிடரிக்கண்ணை வைத்துக்கொண்டே கண்டுபிடித்து விடலாம். ஆக இது எல்லாம் உண்மை. இது தெரியாமல் மனிதர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம், அதுவும் உண்மை. ஆனால் ஒரு மனிதனுக்கு 5 கண்கள் உண்டு. புறக்கண்கள் 2, அகக்கண்கள் 3 ஆகும் 5 கண்கள் என்பது உண்மை. தெரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.